வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்பி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கோலாகலமாக இன்று கொண்டாடப்படுகிறது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் அறிவியல் பயண முன்னேற்றத்தின் அடையாளமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ படைவீரர்கள் தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தற்போது பங்கேற்றுள்ளார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், பி.வி. சிந்து இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் பாரம்பரிய உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் உழவுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக தை மாதம் முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்நன்னாளில் பெண்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து வாசலில் வண்ண கோலமிட்டு ஆவாரம்பூ, கூளப்பூ, மாவிலை, இஞ்சி, மஞ்சள் கொத்து, தோரணங்களுடன் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு பழங்கள், கரும்பு ஆகியவற்றை சூரிய பகவானுக்கு படையிலிட்டு பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு வழிபட்டனர். பொங்கல் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பொங்கல் கொண்டாட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர். தமிழர் திருநாளாம் தைத்திருநாளான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் சிந்தாமணி, மேலகரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வீடுகளின் முன்பு வண்ண வண்ண கொலர் கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி காய்கறிகள், பழங்கள், கரும்புகள் என படையிலிட்டு புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என கூறி சூரிய பகவானை வணங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தென்காசியிலிருந்து செந்தில். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் நொய்யல் பண்பாட்டு அமைப்பு சார்பில் நொய்யல் நதிக்கரையோரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் உதகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கலந்து கொண்டு பொங்கலிட்டார். தொடர்ந்து உரியடி பானையை உடைத்து கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் படுகுறின மக்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுற்றுலா பயணிகள் கிராமிய இசைக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளுக்காக லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன். தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் பகுதிகளில் மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து ரங்கோலி கோலமிட்டு பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி கேசவன் புத்தன்துறை கிராம தேவாலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசவ புத்தன்துறை மீனவ கிராமத்தில் 58வது சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்து அங்குள்ள தேவாலயம் முன் கூடி சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். உழவர் திருநாளை கொண்டாடும் இந்நாளில் விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். காஞ்சிபுரத்தை அடுத்த குண்டுகுளம் கிராமத்தில் 3000 கிலோ எடை கொண்ட செங்கரும்புகளால் ஆன காளை மாடுகள் மாட்டு வண்டியை செய்து பொங்கலை கொண்டாடிய விவசாயி தெரிவிக்கையில், என்னுடைய பெயர் செந்தில்குமார். குண்டுகுளம் பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட விவசாயத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் 3000 கிலோ எடை உள்ள செங்கரும்புனால மாட்டு வண்டி பண்ணிருக்கோம். பண்டைய காலத்துல நம்ம பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பழமை மாறாம தெரிவிக்கணுன்ற ஒரு வகையில இந்த பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். மாட்டு வண்டி இன்னைக்கு சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காளை மாடுகளும் மாட்டு வண்டியும் செங்கரும்புனால செஞ்சுட்டு ஒரிஜினல் மாட்டு வண்டியை அந்த காளை மேல வச்சு இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியாக சீறி வரும் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் தங்கம், வெள்ளி, மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர், குக்கர், கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை பெற்று வருகின்றனர். போட்டியை பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. காயமடையும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கென அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுநாளும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். திருவள்ளுவர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். 3 நாள் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் காணும் பொங்கலுடன் நிறைவடையும். பொங்கலை ஒட்டி மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் முடித்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக வரும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மதுரையிலிருந்து முன்பதிவில்லா சிறப்பு மெமு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டின் அறிவியல் பயண முன்னேற்றத்தின் அடையாளமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது நிறுவன தின கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய பிரதமர், நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயணத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையம் 150 ஆண்டுகள் சிறப்பான பயணம் மேற்கொண்டதாக புகழாரம் சூட்டினார். மிஷன் மௌசம் எனும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் வானிலை மற்றும் காலநிலை துல்லியமாக கணிக்க முடியும் என்றார். நீடித்த நிலையான எதிர்காலத்திற்கு மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதற்கு இத்திட்டம் ஒரு சான்று எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 150 ஆண்டு காலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை வழங்கிய வானிலை ஆய்வு மையத்தை பிரதமர் பாராட்டினார். 150 ஆண்டு கால பயணத்தை குறிக்கும் வகையில் சிறப்பு நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். இந்நிகழ்வின் போது அதிநவீன வானிலை கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள், வானிலை முன்னறிவிப்பு, வானிலை மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்கள் அடங்கிய 2047 வானிலை தொலைநோக்கு தொடர்பான ஆவணத்தையும் பிரதமர் வெளியிட்டார். ஓய்வு பெற்ற ராணுவ படைவீரர்கள் தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தற்போது பங்கேற்றுள்ளார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரின் வைர விழா ஆண்டு 2025 என குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் ஆபரேஷன் கிராண்ட்ஸ்லாம் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு மகர சங்கராந்தி வாழ்த்துக்களையும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் புராதன அருங்காட்சியகத்தை திரு ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைத்தார். உலக அளவில் இந்தியாவின் தரம் அனைத்து துறைகளிலும் முன்னேறியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஸ்பெயின் மேட்ரிடில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் 3.5 முதல் 3.6 கோடி இந்திய வம்சாவளியினர் வசித்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இம்மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதோடு மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக மணல் குவாரிகள் திறக்க தற்போது வாய்ப்பில்லை என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆறுகளில் நீர்வரத்து அதிகம் காணப்படுவதால் மணல் எடுக்க சாத்தியமில்லை என்றார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 10வது சர்வதேச பலூன் திருவிழா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இன்று தொடங்கியது. விழுப்புரம் மாவட்ட போக்குவரத்து மற்றும் காவல்துறை இணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி கல்லூரி மாணாக்கரின் நடனக்குழு பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரத்திலிருந்து இன்று காலை புதுச்சேரி புறப்பட்ட பயணிகள் ரயில் சில நிமிடங்களிலேயே விழுப்புரத்தில் தடம் புரண்டது. தொடர்ந்து பயணிகள் வேறு வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவிலில் மகர விளக்கு பூஜை இன்று நடைபெறுகிறது. பந்தளத்திலிருந்து புறப்பட்ட திருவாபரணம் நிலக்கல், நீலிமலை, சபரிபீடம், சரங்குத்தி, காட்டுப்பாதை வழியாக இன்று மாலை சன்னிதானம் வந்தடையும். சுவாமி ஐயப்பனுக்கு திருவாபரணம் சாற்றி தீபாராதனை நடைபெறும் போது மகர ஜோதி தரிசனம் பொன்னம்பலமேட்டில் நடைபெறும். ஜோதியை தரிசனம் செய்ய ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழா மங்கள இசையுடன் இன்று மாலை தொடங்குகிறது. புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் பிரிவில் PV சிந்து சீன தைப்பேயின் சுங் ஷூவை எதிர்கொள்கிறார். கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது. இந்திய அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை பாரம்பரிய உற்சாகத்துடன் கோலாகலமாக இன்று கொண்டாடப்படுகிறது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் அறிவியல் பயண முன்னேற்றத்தின் அடையாளமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ படை வீரர்கள் தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தற்போது பங்கேற்றுள்ளார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், PV சிந்து இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.